ஹனி சாப்பிட்றது பாவமா அப்படின்னா ஆமாங்க. ஜெயினிசம்ல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹனி சாப்பிட்றது பாவம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ஹனியை வந்து மரத்துலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது சில தேனீக்கள் வந்து கொல்லப்படுது. அதனால் வந்து ஒரு உயிரினத்தை கொன்னதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஹனி கிடைக்குது. அதனால் வந்து அவங்க வந்து ஹனி சாப்பிட்றது வந்து பாவம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெயினிஸ் பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா பியூர் வெஜிடேரியன்ஸ், மீட், ஃபிஷ், எக்ஸ் எதுவுமே வந்து அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி ரூட் வெஜிடேபிள்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஆனியன், கார்லிக், கேரட், பொட்டேட்டோஸ், பீட்ரூட் அது எல்லாமே அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த ரூட் வெஜிடேபிள்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மண்ணுக்கடியில் வந்து நட்டு வைக்கிறோம். அப்படி மண்ணுக்கடியில் நட்டு வைக்கும்போது கீழே அது வளர்றனால நிறைய புழு பூச்சிகள் வந்து உற்பத்தி ஆகி அது வந்து வாழ்ந்துட்டு வருமா. அந்த செடியை மட்டுமே வந்து நம்பி அது வந்து வாழ்ந்துட்டு வருது. அதை வந்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அது மண்ணிலேருந்து பிடுங்கி எடுத்து சாப்பிட்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது மண்ணிலேருந்து அதை பிடுங்கும்போது அதில் இருக்க அந்த புழு பூச்சிகள் எல்லாம் வந்து இறந்து போகுதான். அதனால ஜெயின் பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரூட் வெஜிடேபிள் மண்ணுக்கடியில் வந்து வளர்ற செடியிலேருந்து வர்ற காய்கறிகளை வந்து அவங்க சாப்பிடவே வந்து மாட்டாங்க. அதே மாதிரி ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லப்படுற ஈஸ்ட், மஷ்ரூம், வினிகர் அது எல்லாமே வந்து சாப்பிட மாட்டாங்க. இப்போ பொதுவாகவே நம்ம வந்து தயிர் புளிக்கணும் அப்படின்னா அதில் வந்து ஈஸ்ட் ஃபார்மேஷன் நமக்கு வேணும், ஒரு பாக்டீரியல் ஃபார்மேஷன் வந்து நமக்கு வேணும். அப்படி இருக்கும்போது அதுவும் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான், பாக்டீரியாவும் ஒரு உயிரினம் தான், அதையும் நம்ம வந்து கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸுமே வந்து ஜெயினிஸ் பீப்புள் வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.